பா ஆமாப்பா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. சாப்பிட்டியா? சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா? டீ தண்ணி சாப்பிடு. ஏம்மா சோபா, சோபா. அப்பா வேணாம், அந்த பேர் வேணாம், இந்த பேரை சொல்லாதீங்க. தம்பி சோஃபா சொல்லுப்பா. சோபா வேண்டாம். சோஃபா இல்லப்பா, சோபா. நீ அமைதியா இருப்பா. சோபா புள்ள வந்துருக்க. நீயா? அம்மா நீயா? நீங்களா? நீயா? போதும் போதும், ரெஸ்பான்ஸ் போதும். வேலை இல்லாம இங்க வந்துட்டோம். சோபா அம்மா இங்கதான் பாருங்க. நீ தான் வருது மொட்டை நேரத்துக்கு. தெரியுதுப்பா, அட்ஜஸ்ட் பண்ணி தான் நிற்கிறேன். கண்டுக்காதீங்க, போங்க கண்டனுக்குள்ள போகலாம். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. இல்லப்பா கரூருக்கு மறுபடியும் போறியா? எத்தனை பேர் மறுபடியும்? இல்லை எத்தனை பேரை கூட்டு போறேன்னு கேட்டேன். இல்லைப்பா, கரூரில் என்னால் ஒரு 42 பேர் இறந்து போயிருக்காங்கப்பா. அரசு வேலை கொடுக்க போறியா? அது மனசு ஒரு மாதிரி. அப்பயே போ சொன்னா அப்ப கேட்காம இப்ப எதுக்கு போறோம்? நம்ம ஏன் போற? இப்போ போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருக்குப்பா. 41 பேருக்கு அரசு வேலை அதானே? ஆமாம். அப்ப விக்கிரவன்ல செத்தாயினா அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? மதுரையில மதுரையில செத்த அவங்களுக்கு, கடைசியா சேலம்ல ஈட் ஸ்ட்ரோக்ல ஒருத்தர் செத்தானே, அந்த பையனுக்கு அரசு வேலை. அங்கெல்லாம் இடைத்தேர்தல் வரலப்பா. அது இல்லப்பா, இவங்க பெருசு இல்லை, 40 பேர் இல்லை. அப்படியா? கஷ்டப்பட்டு படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் என்ன புள்ளை எப்படி காரியகாரமா வளர்த்துருக்கப்பா? புள்ளை எப்படி வளர்த்துருக்கப்பா? அப்பா மாதிரியே வளர்த்துருக்கப்பா. நீ காரியாகனா என்ன வேணாலும் செய்யற. நீ அப்பா மாதிரியே இருக்க. இல்லை உங்க வளர்ப்பு தானே? அப்படிதான் இருப்பேன். ஆமா இப்ப என்ன மறுபடியும் கேஸ் போட்டாங்க? தேவையில்லாம அந்த வளர்ந்த வளர்ந்தையும் தம்பியையும் பேச விட்டே இருக்கு. நீ பேச விடாம சொல்ல மாட்டியா? இல்லப்பா, இந்த திமுக ஆட்சியில உட்காந்துக்கிட்டு நான் எங்க போனாலும் தடுக்குதுப்பா என்ன. திமுக இப்ப நீதான்ப்பா சிஎம். தயவு செய்து மண்டையில ஏன்பா நீ என்ன பண்ற? காலையில எந்திரிச்ச உடனே தம்பி நீதான் சிஎம்னு போன் பண்ணி சொல்லு. மதியானம் சாப்பிடும் போது நீதான் சிஎம்னு சொல்லு. ராத்திரி தூங்கும் போது சொல்லாத. பிஸியா இருப்பாப்புல, கேட்கறத சாப்பிட்டு தூங்கணும் அவரு. அப்ப சொல்லிடாத நான் தான் சிஎம், நீதான் சிஎம். அப்படியே இருப்பா. நீ ஏன்பா எல்லாமா இருக்கிற? அந்த பையன் சொல்லு நீ சிஎம் இல்ல நான் தான் சிஎம்னு சொல்லு. தேவையில்லாம பேசி தேர் எடுத்து போயிருவாங்க. இல்லப்பா, அதாவது சிஎம் தான் நான் நினைக்கிறேன். என்ன சட்டமன்றத்துக்கு கூட்டு போனாலும் சரி, வேற எங்க கூட்டு போனாலும் ஒரு ஷூட்டிங் மாதிரியே என்ன நடத்திக்கிறாங்க. அதனால எனக்கு அந்த அதுலேருந்து வெளில வர முடியல. சரிப்பா, இப்ப அமைச்சர்கள் எல்லாம் தேவையில்லாம ரைடு போறாங்களே, நீ எப்ப போவ ரைடு? ரைடா? அது என்னமா? அது இன்வெஸ்டிகேஷன். ரைடு தான். இன்ஸ்பெக்ஷன். இன்ஸ்பெக்ஷனா? அவங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டு பிரஸ் மீட் கொடுப்பாங்க, ஏதாவது செய்தியாளர் சந்திப்பு நடத்துவாங்க. கேட்டா தம்பி பதில் சொல்லணும்ல. கிளிக்க வேணாம். நீ அங்கேயே உள்ள சட்டமன்றத்துக்குள்ள இருப்பா. போயிடாங்க. ஆனா எனக்கு போயிடும். என்ன பிள்ளைய வளர்க்குறது? நீ ஊர்ல என்னையே பேசிடுவாங்க. இல்ல பிரஸ் மீட் கொடுக்கலாம் தான் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை எப்படி கொடுக்கறது என்னன்னு தெரியல. ஸ்கிரிப்ட் பண்ணா பிரஸ் மீட்ல இப்படிலாம் பண்ணுன்னு வச்சுக்க அப்படி பண்ண முடியாது. பிரஸ் மீட்ல பேசணும், புரியுதா? ஆனா நீ அங்க பேசுற. நீ அமைச்சர்கிட்ட சொல்லுப்பா. உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு இன்ஸ்பெக்ஷன் போகணும். பள்ளிக்குள்ள கல்வி அமைச்சர் தான் போகணும், புரியுதா? நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்ப நீ ராஜினாமா பண்ற. எனக்கு ஆட்சி நடத்த மக்கள் இல்ல அப்படிலாம் கிடையாது. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. அந்த ஆதவ பண்ண மட்டும் கேட்கறாங்க. ஏன்னு தான் புரியாது. சொன்னா கேட்கறாங்கப்பா. அப்படியா? குசியானு சொன்னா கேட்கறாங்க. நான் தான் பார்த்துட்டேன், கண்கூட பாக்குறேனே. கீழே படுத்துக்கிட்டு ஒரு செல்ஃபி அனுப்புறாரு குரூப்ல. அதை பார்த்து நீ ஏமாந்து போயிட்ட. நீ அந்த ஒரு செல்ஃபி வாட்ஸ்அப் குரூப் ஒழிச்சா இன்னைக்கு எல்லாம் சரியா இருந்திருக்கும். இல்லப்பா, நான் குசியானந்த அமுச்சு விட்டு உங்களை பக்கத்துல வச்சுக்கலாம் தான் பார்த்தேன். ஆனா உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் பண்ணனாக்கா படத்தை நீங்க செலக்ட் பண்றப்ப படம் ஃபிளாப்பா போயிடுச்சு. கேவலமா போச்சு அந்த படம். இல்லப்பா, ஆச்சு கவுத்து விட்டு வளர்த்து விட்ட அப்பாவை இப்படி சொல்லாதப்பா. வளர்த்து விட்டவங்க யாரையுமே நீ மறுபடியும் சொல்றேன். துள்ளாயப்படும் துள்ளும் பிரசாந்துக்கு வந்துடப்படாது. ஞாபகப்படுத்தியே இருப்ப. அந்த ஒரு படம் தான் நீ செப்பா நீ வரும். அந்த பாட்டு மட்டும் இட்டாவில் இன்னைக்கு நீங்க எந்திருக்க மாட்டேன். கரெக்ட் தானே? அது மட்டுமாங்க நீ நானும் சேர்ந்து அந்த ஜோசலுக்கு சாட்ல பண்ணலன்னா அது ஏன் பண்ணனு இப்ப யோசிச்சுட்டு இருக்கமா. நான் அதிகமா ஜிஆர்டி பக்கம் வாட அடிக்குது. என்ன ஜிஆர்டி? அது ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா இருக்க வரைக்கும் சந்தோஷம்பா. பேர பிள்ளை பதில் சொல்ல முடியல. பேசாதீங்கப்பா. ஊர்ல தான் அதை பேசுறாங்க. நிம்மதியா இருக்கும் இங்க வந்த உங்க மூஞ்ச பார்த்தாலே நிம்மதி போயிரும் போல. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, கரண்ட் ஏன்பா அடிக்கடி கட் ஆகுது? அதை சொல்லுப்பா. கரண்ட் ஏன் கட் ஆகுது?
இல்லையே நீலாங்கர்லாம் கரண்ட் இருக்கே ஃபுல்லா. நேத்து ராத்திரில இருந்து கரண்ட் இல்ல. நம்ம வீட்ல இல்லப்பா கரண்ட் நேத்து. தூங்காம கண்ணு ஃபுல்லா பிளாக் வந்துருச்சு. வெள்ளரிக்காய் வச்சு வெள்ளையாக்கி இருக்கேன். கரண்ட் நம்ம வீட்ல கரண்ட் போதா? ஆமா வாய்ப்பு இல்லையே. கரண்ட் கட் ஆயிருச்சு. நான் சொல்றேன் சிஎம் அப்போ இது மாதிரி சொல்றேன். ஊருக்குள்ள பாதி பேர் அப்படிதான் சொல்லிட்டு வராங்களாமா. என்னப்பா ஆட்சி நடக்குது? உங்களே நம்ப மாட்டாங்களா? என்னையும் நம்ப மாட்டாங்க. மச்சம் காட்டினேன் நான் தான் நம்ப மாட்டாங்க. சரி விடுங்க, மின்சாரத்துறை அமைச்சர் நான் ஆதோ அர்ஜுனாட்ட பேசுறேன். ஒன்னும் பிரச்சனை, நான் பேசுறேன். அப்ப என்ன அமைச்சர் எதுவுமே தெரியாம என்னப்பா நீ ஆட்சி நடத்தீங்க? என்னமா புள்ள வளர்த்துருக்கு? ஏன்பா அவர் தான் மின்சாரத்துறை அமைச்சர். நான் பேசுறேன். முதலமைச்சர் யாரு பூச்சியா? முதலமைச்சர் யாரு? முதலமைச்சர் நீ என்னப்பா என்ன சாரி நான் தான் முதலமைச்சர். சரி பதட்டப்படாதப்பா, இங்க கரண்ட் கட் ஆக கூடாது. டீசல் தீர்ந்து போய் ஜெனரேட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. சரி அதனால கரண்ட் கட்டாம இந்த வீட்டுக்குள்ள பாத்துக்க. சரி சரிப்பா. அப்புறம் மேல ஒரு ஃப்ளோர் ஏத்தலான்னு ஏத்துறது மேஸ்திரியை கூப்பிட்டு ஏத்துறேன். லோக்கல்ல இருக்க வட்ட செயலாளர் வந்து இங்க ஏத்தனா 40,000 கொடுக்குறான். நம்ம கட்சி நம்ம 50. எப்ப நான் யாருன்னு தெரியலையான்றேன். அது யாரா வேணாலும் பிறப்போக்கன்னா அவருக்கு எல்லாத்தையும் வாங்குவாங்கிறான். அப்படியா? உங்கள்கிட்டயே வாங்கினாங்களா? வாங்கிட்டு போயிட்டானே. அப்புறம் தானே கட்டவே செஞ்சேன். எங்க அப்பான்னு சொன்னீங்களா? சொன்னதுக்கு அப்புறம் தான் 10,000 ஏத்துனான். வாங்க பண்ண. சரி நான் பேசுறேன்ப்பா. நான் என்னன்னு பேசுறேன். லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. லஞ்சம் கிடையாதுப்பா. அது லஞ்சத்துல வராது. அது லஞ்சத்துல வராது. நம்ம ஆட்சியில லஞ்சம் கிடையாது. லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன் நான். சரி எனக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்க. நீ அப்பா அப்படி வீட்டுல செஞ்சிருக்க. உன்கிட்ட என்னைக்கு நான் காசு நம்பி வாங்க. என்னைய நம்பிதான் நீ வாழ்ந்துருக்கு. உன்னை நம்பி ஒரு நாள் தான் வாழ்ந்த. அம்மாவுக்கு காசு கொடுத்துருக்க. என்னப்பா அது? இல்ல அன்னைக்கு வாங்கினீங்களப்பா டீ காசு. அது எப்படிப்பா 8 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் போச்சு டீ காசு? டீ கொஞ்சம் காஸ்ட்லி டீ. கட்சி கூட்டத்துக்கு போயிட்டு வந்தா செலவழிக்கிட்டியா? சரி விடுங்க, அதெல்லாம் இப்ப பேச வேணாம். அஃபிடபிட்ல அதான் இப்ப பேசிக்கிட்டு நம்ம முதலமைச்சர் ஆயிட்டோம். இதுக்கப்புறம் இது என்னப்பா சாவி கொடுமா அப்பாக்கு. சாவி எடுத்துவோம் போவா. அது இல்லப்பா அந்த பேரம் குதிரை ஏப்பா நடத்துற? உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டாங்க. யாரு குதிரை பேரம் நடத்துறா? என்ன டிஎம் கிட்ட காசு வாங்கிட்டீங்களா? யாரு குதிரை பேரம் நடத்துனா? குதிரை ராகத்துல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. சும்மா குதிரை பேரம் எல்லாம் பேசாதீங்க. இப்படி பேசுறேன்னு வச்சுக்க உண்மையிலே காசை வாங்கி பல ரகசியங்களை தூட்டுருவேன். பையன் அப்ப அப்படியே அப்பா மேல மட்டும் இந்த சாயத்தை பூசிடாத. ஊர்ல எவன் மேல வேணாலும் இடிச்சவன் மேல பூசி எதையும் பூசிடாத. புரிஞ்சா? எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஜாக்கிரதை. இன்னொரு காப்பி மெயில்ல போட்டிருக்கேன். தம்பி பாத்துறதுக்க. அப்புறம் ஒரு குதிரை பேரம். ஏப்பா குக்கா போடுறவங்கள கூட வச்சிருக்கிய உனக்கு எதுவும் பழக்கம் இல்லையே? இல்லப்பா நமக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒண்ணு சீரக தண்ணி மட்டும் தான் குடிப்போம். நாடு சீரக தண்ணியப்பா வீட்டுல நீ குடுக்கமா குடிக்கவே இல்லையா? அது எப்படி அந்த பழக்கம்? சீரக தண்ணி எங்க இருந்து வந்து பழக்கம்? அது பர்த்டேக்கு கேக் வெட்ட வர சொன்னா வராம இப்ப வந்திருக்கேப்பா. நம்ம நல்ல நாள் அதுமா நான் வந்து சில வருஷம் இங்க தானே கேக் வெட்டுவோம். ஏன் இந்த வருஷம் வரல? மக்களை பார்க்க போயிட்டேன். மக்களை பார்க்க பொதுமக்கள் அது ஏஐபிக்கா? அது நட்பு ரீதியா ஒரு சில விஷயம் பண்ணா. அது ஏன்பா அதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு சொந்த குடும்பத்துக்குள்ள அதெல்லாம் வேணாம். வெளி பிரச்சனை குடும்பத்துக்குள்ள எடுத்துட்டு வந்தா குடும்பம் கட்டு போயிடும். குடும்ப பிரச்சனை வெளில எடுத்துட்டு போனா சரிப்பா. இப்ப ஒரே ஒரு சந்தேகம். தாவேகா அதிமுகவை காலி பண்ணுதா அதிமுக தாவேகாவை காலி பண்ணுதா? அதை மட்டும் சொல்லுப்பா, நான் புடிச்சுக்கிறேன். திருப்பி சொல்லுங்க. தாவேகா அதிமுகவை காலி பண்ணுதா இல்ல அதிமுக தாவேகாவை காலி பண்ணுதா? நான் யோசிக்கவே இல்லப்பா. நானு தாவேகா தான் அதிமுக காலி பண்ணுது. நீ யோசிச்சிருந்தா நேரம் அப்பா கூட இருந்திருப்பேன். எதுக்கு போய் பழனிசாமி கூட போய் சேர போற? அவர் கூட ஜெகதீஷ் அவர் கூட சேரல. நான் சொல்ற பழனிசாமி வேற. சரிப்பா சரி நான் கிளம்புறேன். ஆட்சி வேலைகள் நிறைய இருக்கு. சட்டமன்றத்துல எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க்ல வேலை செய்யறவங்க கூட காலைல 10 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு தான் போறாங்க. நீ 10 மணிக்கு வந்துட்டு 4 மணிக்கே போயிடுறியே. 6 மணி நேரம் தான் வேலை பார்ப்பிய. தமிழ்நாட்டுக்காக கூட வேலை செய்ய மாட்டேங்க. கேளுமா? சரி மீறி சாயங்கால நேரத்துல இங்க வந்துட்டு போலாம்ல. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க முதல்வர் சாருங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இது ஒரு முள் படுக்க. உட்காரவனுக்கு தான் தெரியும் அதோட வலி. அப்ப ஏன் உட்கார்ற வலிக்கு நான் இறங்கிடு. நான் பாத்துக்கிறேன். யாரு? நான் உனக்கு கெஸ்ட் ரோல் தர படத்துல மறுபடியும் வச்சு நான் பாத்துக்குவாருப்பா. அப்பா ஒண்ணு கிளிக்க வேணாம். சீரியல் இருக்கு முந்தான முடிச்சு. நீங்க ஒண்ணு கிளிக்க வேணாம். நீங்க வீட்லயே இருங்க. நான் பாத்து சின்ன மருமகள் நம்புறாரு. உன்னை நம்ப மாட்டேன். என்னப்பா நீ இப்படி பண்ணிக்கிறீங்க? நீ நான் 3 வருஷம் கழிச்சு என்கிட்ட வருவார். அப்ப பாத்துக்கிறேன். போயிட்டு பாத்துக்கோ. நீங்க வந்து 2-3 சேனலுக்கு போய் ஒரு இன்டர்வியூ கொடுங்க. அப்பதான் அதெல்லாம் பண்ணாதீங்க. எதுக்கு இன்டர்வியூ? வீட்டுல சும்மா உட்காந்துருங்க. இன்டர்வியூ எல்லாம் கொடுக்காதீங்க.
நானே பிரஸ் மீட் கொடுக்கணும், நீங்க இன்டர்வியூ கிளிக்கிறது இன்டர்வியூ. பழைய ரசிகர் மன்ற எல்லாத்தையும் தூண்டி விட்டா தந்தி சிரிச்சிருமானோ எப்படி எல்லாம் வந்திருக்கோன்னு அந்த பிடி செல்வகுமார நோண்டி விட்டா போதும், இன்னும் பல ரகசியங்கள் வெளியே வரும். நீ என்ன வேணாலும் நான் கண்ணை காட்டினா போதும், உங்களே ஆன்லைன்ல அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஆளுங்க. பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க, ஏற்கனவே பண்ணிக்கிட்டு தான் இருக்க, பழகிருச்சு எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. நீ கிளம்பு, நீ போ, நான் பாத்துக்கிறேன். கிளம்புறேன். சோபா அந்த சோபா 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 வேணாம், தேவலாம தண்ணி கேட்டம்பா, தண்ணி கேட்டம்பா நீங்க. அதாவது நான் வந்து கட்டுற மண்டபத்துக்கு அப்புறம் கட்டுற வேற ஏதாவது பில்டிங்ல அம்மா பேரை சோபா நல்லா இருக்கே வைக்கலாம்னு அப்படி பார்த்தேன். கடைசியா பார்த்தா யாச்சிக்கே சோபான்னு பேர் வைக்கிறாங்க. நீ இனிமே சார தானேப்பா வைப்ப, சமஸ்கிருதத்துல வைப்பேன்னு சொல்லுவாங்க. சோபா, எஸ் அதானே சொல்றேன். நீ வைக்க முடியாது, போனை கொடுத்துட்டு போ, திருடிடாத. ஒரு போன் தான் இருக்கு என்கிட்ட. கிளம்பு போ.